வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம எம்சி ரோடு ஓல்டு வாஷர்மன்பேட்டில் இருக்கிற ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன் அங்கே தான் நம்ம பர்ச்சேஸ்க்காக நம்ம வந்திருக்கிறோம். இது மொத்த விலை கடை அப்படின்னு ஒரு பெரிய போர்டு பார்க்க முடியுது. என்னடா இது மொத்த விலை கடைன்னா எப்படி அப்படின்னு பார்த்தா, இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் பெரிய பெரிய பேக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படியே காருக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க போல். நிறைய பார்க்க முடியுதாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, பக்கத்து நகரங்களில் இருக்கிற சின்ன சின்ன ஊரில் இருக்கிற சிறு வியாபாரிகள் இங்கே மொத்த விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஊரில் விற்கிறாங்க போல். ஏன்னா இவங்கெல்லாம் போயிட்டு அகமதாபாத்லேயோ இல்லை பெரிய பெரிய டெக்ஸ்டைல் சிட்டிஸில் இந்தியாவில் இருக்கிற பல இடங்களில் போய் வாங்கிட்டு ஒரு லாபத்துக்கு விற்கிறதுன்றது ரொம்ப சின்ன வியாபாரங்கிறதால அது பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்பு வீராஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. சரி, ஓகே, நாம் பொங்கல் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கிறோம். உள்ளே போய் நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை நம்ம டிஸ்பிளேஸில் பார்க்க முடியுது. கூட்டங்கள் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இப்போவே நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொங்கல் நெருங்குது இல்லையா. நம்ம பார்க்குறம்போது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ், பிராசோ, ஷிஃபான், ஜார்ஜெட், இது நிறைய கலெக்ஷன்ஸை செக்ஷன் வைஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம பொறுமையாக செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே நல்ல சர்வ் பண்ணுறாங்க. முதல்ல நமக்கு அதை எடுத்து காமிக்கணும், சலிக்காமல் நமக்கு எடுத்து காட்டுற நல்ல ஸ்டாஃப்ஸ் இருந்தால் தான் நமக்கு நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம நம்மளுடைய தேடல்களை நம்ம திருப்தியாக எடுத்துக்க முடியும். இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே டிஸ்பிளேஸில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸஸ்லாம் அன்பிலீவபிள் ப்ரைஸுங்க. உண்மையிலே இப்போ நம்ம டி நகர் மாதிரி, அண்ணா நகர் மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது அங்கே ஒரு ப்ரைஸ் டேக் நம்ம பார்த்த உடனே நமக்கெல்லாம் கொஞ்சம் பக்கன் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இங்கே அந்த சாரீஸ், அதே சாரீஸு நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா, அதை நம்ம இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹாஃப் த ப்ரைஸ் இல்லை 60% அதில் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கிங்க உண்மையிலே. அதனால தான் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. அது நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம பொறுமையாக அதை தேடி நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் எடுத்துக்க முடியும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே லட்சக்கணக்கான இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா ஒரு செட்லேயும் ஒரு சாரீ இருக்குன்னா, ஒரு டிசைன் இருக்குன்னா கிட்டத்தட்ட 12-13 செட்ஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய நமக்கு பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த பார்டர் சாரீஸு, சாஃப்டி சில்க்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே ஜூட்டு சில்க்ஸு, செமி சில்க்கு, டசர் சில்க்கு, அப்புறம் லேட்டஸ்ட் பார்டர் சாரீஸ்லாம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம போயிட்டு அந்த செக்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்க ப்ரைஸ் டேக் நம்ம அங்கங்கே டிஸ்பிளேஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பர்டிகுலர் சாரீ அந்த ரேட்டு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு அதை அங்கங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறோம். இன்னொன்று, இவங்களுக்கு இந்த சைக்காலஜி நல்லா தெரிஞ்சிருக்குங்க. நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய கடை இருக்குது, அதை சுற்றி இருக்கிற நகரத்தில் வாழுகிற மக்களோட மனநிலை என்ன, பொருளாதார சூழ்நிலை என்ன, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அந்த பட்ஜெட்டில் த பெஸ்ட் ப்ராடக்டாக கொடுக்கணுன்றது அவங்களோட ஐடியா. அதுக்கான பர்ச்சேஸ் டீம் அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இந்தியா ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ரெகுலராக அவங்க கான்ட்ராக்டில் அவங்க வாங்குறாங்க போல். அதனால் இந்த காம்படேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்க முடியுது. இப்போ இதை விட பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. நிறைய டி நகர், அண்ணா நகர், புருஷவாக்கம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்க கூட இவங்களால் அதை காம்படேட் பண்ண முடியாத காரணம் என்னன்னாக்கா, இந்த பர்ச்சேஸ், அவங்களுடைய அந்த பெஸ்ட்டு பர்ச்சேசிங் பாலிசி தான் நினைக்கிறேன். இன்னும் நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸுங்க, பயங்கர காம்படேட்டிவ். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களே, தயவுசெய்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நினைக்காதீங்க. இது நாங்கள் பர்ச்சேஸ்க்கு, பொங்கல் பர்ச்சேஸ்க்கு போகும்போது எங்களுக்கு கிடைச்ச அந்த சர்ப்ரைஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் இது போடுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த கடையில்
ஜுவல்ஸ் கூட நிறைய இருக்குதுங்க. நிறைய வந்து இமிடேஷன் ஜுவல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிலீவே பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு ரேட் இருக்குது. இது ஒரிஜினல் சில்க் சாரீ செக்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸான கலெக்ஷன்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அதான் பெரிய விஷயங்க. நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிசைனர் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உண்மையிலே வந்து நல்ல ப்ரைஸு, நல்ல ஒரு வெரி 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 காஸ்ட் எஃபெக்டிவ், நல்லா இருக்குது. நல்ல கலெக்ஷன்ஸு இந்த அளவுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்க மாட்டது பெரிய விஷயம். இதே நீங்கள் ராதாகிருஷ்ணன் ரோடோ இல்லை நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிற கடைகளில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு நல்ல காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ஒரு ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சாரீஸுங்க. எல்லாமே நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. நல்ல ஒரு இந்த ப்ரைஸ் டேக்லாம் பாருங்கள் நீங்கள் வந்து, அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நல்லா இருக்குது இந்த டிசைனர் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாமே. அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இந்த மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸுக்கெலாம் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ஷன்ஸு, காலேஜ் பசங்களுக்கு கூட வந்து நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இப்போது பொங்கலுக்கு நம்ம வந்து இப்போ கம்பெனிஸ் வச்சுருப்போம், நிறைய நிறுவனங்கள் நடத்திட்டுருப்போம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு மொத்தமாக வாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடம். பாருங்கள், இந்த பார்டர்ஸ்லாம் பாருங்களேன், சான்ஸே இல்லை. ஒரு ஒரிஜினல் சில்க் சாரீஸோட பார்டர் மாதிரி இருக்குது. 1000 ரூபா 1030 தான் போட்டிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸை நம்ம வி கேன் கிஃப்ட் அவர் லவ்ட் ஒன்ஸ். கண்டிப்பாக நம்மளுடைய உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, தொழிலாளர்களுக்கோ, ஸ்டாஃப்ஸுங்களுக்கோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸ் இது, அந்த சாரீஸ் எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம வந்து தை மாதம் பிறக்குது. இப்போது கல்யாண நாட்கள் நிறைய வரப்போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய கல்யாணத்துக்கு நிறைய சாரீ கொடுப்போம் இல்லையா. எல்லாருக்கும் நம்ம வந்து சாரீ வச்சு இன்வைட் பண்ணுவோம். அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இடத்த தேடி அலைய வேண்டியதில்லை. இங்கே நேராக வந்துட்டு இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு எல்லாருக்கும் நல்லா கொடுக்கலாம். அவங்க விலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு விலையில் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் நல்ல கலெக்ஷன்ஸு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. இப்போ இந்த பக்கத்தில் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி மலேசியா, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா அவங்கெல்லாம் அங்கே சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல். ஸோ மொத்தமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நல்லா இருக்குங்க, ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து பிரமாதமான கலெக்ஷன்ஸ். நீங்கள் உண்மையிலே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இவ்வளோ கலெக்ஷன்ஸை ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது ஒரு நல்ல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். திரும்பவும் சொல்கிறேங்க, இது வந்து ஒரு விளம்பரம் இல்லை. கண்டிப்பாக இது வந்து பியூர்லி ஒரு அவுட் ஆஃப் அவர் எக்ஸைட்மெண்ட் we are putting this video in front of you. Just enjoy it, please. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது வந்து பொங்கல் சீசன்றதால இப்போ நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா கடைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல கூட்டம் இருக்கும் இந்த டைமில். பர்ச்சேஸுங்கிறது வந்து எல்லாருமே எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புள் எல்லோரும் கேதர் ஆகிறதால கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. முன்னாடியே எர்லியாக நம்ம கிளம்பி வந்தோம்னா பொறுமையாக நின்று வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். நம்ம நெருக்கடியான ஒரு நேரத்தில் வந்தால் நம்மளாலையும் வந்துட்டு ப்ளசண்ட்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் பிளான் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துக்கு ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ் வரணுன்னா இப்போது எம்சி ரோடுக்கு வண்ணாரப்பேட்டை மெட்ரோ வரைக்கும் உங்களால் ரீச் பண்ணிட முடியும். ரொம்ப பக்கம்தான். கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலிருந்தும் நீங்கள் இங்கே வர்றதுக்கு அக்சசிபிளாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த நார்த் மெட்ராஸ்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், க்ரௌடடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. இங்கே மெட்ரோவில் வந்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்துடலாம் நம்ம. அது மட்டும் இல்லை, காரில்
பைக்கில் ஃபேமிலியோடு வரவங்க எல்லாருமே சரியான ஒரு பார்க்கிங் வந்து செலக்ட் பண்ணி அதை போட்டுட்டு இங்கே அந்த ஸ்ரீவிராஸ்க்கு நம்ம வந்துட்டு நடந்து வாக் பண்ணி வந்துட்டோம்னாக்கா நல்ல அற்புதமான ஒரு ப்ளசன்ட் டைம் நமக்கு கிடைக்கும். நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்காங்கல்ல, விமென்ஸ், இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ரிச்சாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு 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 செக்ஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பார்க்க முடியுது இந்த மாதிரி சாரீஸ்லாம். அவங்களுக்குலாம் தி பெஸ்ட் ஆர்ட் பிளேஸ்னால் ஸ்ரீ வீராஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே வண்ணாரப்பேட்டையில். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. காரணம் என்னென்னாக்கா, நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு விளாக்ஸ் நிறைய போடுறாங்க. அதுக்காக வந்து இப்போ நிறைய அந்த ஆர்வம் நிறைய பேர், எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு விளாக் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வந்த உடனே இது போடணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. உண்மையிலேயே அதுக்கு ஒர்த்து தாங்க, உண்மையிலேயே ஒர்த், இட் இஸ் ஒர்த் ஃபார் இட். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய சுடிதார் ஐட்டம்ஸ், சுடிதார் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது நல்ல நல்ல பெரிய பெரிய நிறுவனங்களோட கலெக்ஷன்ஸ் கூட காம்படேட் பண்ணுற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு பொறுமையாக நிதானமாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட தே லைக் இட். சரி, நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தரணுங்க. அதாவது நம்மளுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட நம்ம சிக்கனத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமை இருக்குது. அப்போ சிக்கனத்தை நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கடைகளுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும், நம்ம ஏன் நம்ம வீணாக வந்து இப்படி நம்ம ஹார்ட் அண்ட் மணியை நம்ம வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணணும். நம்ம இவ்வளோ தூரம் அழகான ஒரு சிக்கனமான ஒரு விலையில் நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம வந்து இவ்வளோ நாளாக ஏன் வீணடிச்சிட்டு இருக்கிறோம் பணத்தை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணணுங்க. அதுக்கான கடமை நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த எக்கானமி என்னன்றது சொல்ல வைக்கணும், தெரிஞ்சிக்க வைக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு இதில் நம்ம சொல்ல வர வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாரீ பற்றி மட்டும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஜென்ஸ்க்கு என்ன இருக்குது, அது வந்து இன்னொரு நம்ம விளாகில் நம்ம பார்க்கலாம். அது ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதுவும் நம்ம போடலாம். அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணலாம். கம்ஃபர்டர்ஸ் மாதிரி பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ நம்ம கொண்டு வரலாம். பேஷன் கார்டனில் நீங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கார்டன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் கூட நம்ம முதல்லேருந்து போட்டுட்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோஸை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பீப்புள் வந்துட்டு எல்லோரும் பெனிஃபிட் ஆகணும். இது பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே நம்ம போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணுன்னா போதும். கண்டிப்பாக அவங்க ஒரு டைம் விசிட் பண்ணால் டெஃபினெட்லி தே வில் லைக் த பிளேஸ். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.